இல்லை. சரி, ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு பாக்குறீங்களா? எரேமியா 15:19 நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன். ஆண்டு சொல்ல, நான் உன்னை திரும்பவும் சீர்படுத்துவேன். அப்படின்னா என்ன காரியம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதாவது ஒரு வாலிப மகள் அமெரிக்காவுடைய தென் பகுதியில், தென் அமெரிக்கா இருக்குல்ல, அதுல குவாட்டமாலா அப்படின்னு ஒரு பட்டணம் இருக்கிறாரு. அந்த பட்டணத்துல வாழ்ந்த ஒரு மகளுடைய வாழ்க்கை இது. முதல்ல நல்லா தான் இருந்த, சின்ன வயசுல பக்தியா இருந்தா, சர்ச்சுக்கு போறது வர்றது, பெற்றோர் நல்ல பழக்கத்துல வளர்த்திருந்தாங்க. வாலிப வயதான உடனே பாருங்க, கண்களின் நிச்சை, மாமிசத்தை நிச்சை, திரும்பினபடி வாழணும், அதனால அனுபவிக்கணும்னு சொல்லி போய் அவள் ஆண்டவரை விட்டு தூரமா போய்விட்டாள், பெற்றோரை விட்டு தூரமாய் போய்விட்டாள். அதனால் இஷ்டப்படி வாழ்ந்து பாவத்தின் நிமித்தமா ஒரு வியாதி அவளை தாக்கி விட்டாரு. வியாதியில பாதிக்கப்பட்டு எலும்பும் தோலுமாகி அவள் ஒரு குடிசைக்குள்ள, கடைசி நிலவு குடிசைக்குள்ள வியாதி படுக்கையிலே படுத்திருந்தாள். அவளை நேசிக்கவோ கவனிக்கவோ யாருமே வரமாட்டாங்க. தன்னை நினைத்து ரொம்ப துக்கத்தோடு வேதனையோடு படுத்திருந்தாள். அந்த பட்டணத்துல ஒரு கூட்டம் நடைபெற்றது. ஒரு பெரிய ஊழியக்காரர் T.L. ஆஸ்பான் என்கிற ஒரு ஊழியக்காரர் பெரிய கூட்டம் நடத்தினார். லட்சக்கணக்கான மக்கள் கூடினாங்க. அந்த ஊர்ல இருந்து சில கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு இந்த வாலிப மகள் குடிசையில சாக கிடக்கிறாளே படுத்து, இந்த மகளை குறித்து அறிந்திருந்ததுனால அவங்களுக்குள்ள ஒரு பாரம். இவளை அந்த கூட்டத்தை கூட்டிட்டு போனா இயேசு அவளை குணமாக்கிடுவாரு அப்படின்னு சொல்லி இவங்க போய் அவள்கிட்ட பேசினாங்க. இந்த கூட்டத்துக்கு நீ வா, இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார், அவர் உன்னை சரிப்படுத்திடுவார், சுகமாக்கிடுவார். நீ அவள் சொன்னாள், என் வாழ்க்கை பாவத்தினால நாசமா போச்சு, இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சது, என் பாவத்தினாலதான் இந்த காரியம்னு எனக்கு தெரியும், என்னால நடக்கவும் முடியாது, இனி இதுல கடந்துன்னு சில நாள்ல மரித்து போவேன்னு விரக்தியோடு பேசினாள். அவங்க சொன்னாங்க, இல்ல, இயேசு உன்னையும் நேசிக்கிறாரு, உனக்கும் ஒரு புது வாழ்க்கை இருக்குது, இயேசுவால உனக்கு ஒரு புது வாழ்க்கை தர முடியும், அவர் எல்லாத்தையும் சீர்படுத்தி விடுவார், அதனால நடந்ததெல்லாம் நினைச்சு நீ துக்கப்படாத, இந்த பாவத்தெல்லாம் மாற்றி சரிப்படுத்த இயேசுவால முடியும் அப்படின்னு. என்னால நடக்க முடியாத, நாங்க ஒரு வண்டி கொண்டு வர்றோம், அந்த வாகனத்துல வச்சு உன்னை கூட்டிட்டு போறோன்னு சொல்லி அவளை தூக்கி அந்த வாகனத்துல வச்சு அந்த மீட்டிங் கூட்டு பின்னால கூட்டத்தின் பின்பகுதியில வாகனத்தை நிறுத்தியிருந்தாங்க. அவள் படுக்கையில் இருந்து கொண்டே அந்த வசனத்தை கேட்டு கொண்டிருந்தாள். இயேசு சிலுவையிலே மரித்தது மனிதனுடைய வாழ்க்கையை சீர்படுத்த தன்னை பலியா